ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராகி இட்லி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவு ராகி எடுத்துக்கிறேன். 1 கப் அளவு இட்லி குண்டு அரிசி, 1/2 கப் அளவுக்கு குண்டு உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தண்ணி சேர்த்து நல்லா 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அவல் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து அரைக்கும் போது இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு குறகுறப்பு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா புளிச்சு வரும். அப்போ தான் புளிச்சு செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். நீ வேணும்னா ஐஸ் க்யூப் கூட போட்டு முடியல, இந்தளவுக்கு புளிச்சு வராது. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இட்லி நல்லா சூப்பராக நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் சட்னி சாம்பாரோடு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரேஸ்வால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.